தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி, தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் செயல்பாடுகள் அரசியல் களத்தில் நாளுக்கு நாள் வலு சேர்த்து வரும் நிலையில், பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையில் உள்ள திமுகவின் செயல்பாடுகள் வீரியமுள்ளதாக இல்லாமல் இருப்பதாக திமுகவின் கழக உடன்பிறப்புகளே தற்போது புலம்ப துவங்கியிருக்கிறார்கள் என்பதான செய்தியை அறிவாலயம் தொடங்கி கன்னியாகுமரியின் கடையெல்லை வரை ஒழிக்கப்படுவதை உடன்பிறப்புகள் புலம்பலாக வெளிப்படுத்துவதையும் காண முடிகிறது. திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் தாவேக அரசை மிக கடுமையாக விமர்சித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வந்தபொழுது பல்வேறு விதமான சர்ச்சைகள் அரங்கேறியது. ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை என்ற பெயரில் உடன்பிறப்புகள் கருத்துக்களை வெளியிடுகிற பொழுது அவர்கள் மீது தாவேக அரசு காவல்துறையை ஏவி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டும் காணாமல் இருக்கிறதே தலைமை என்பதான நிலைப்பாட்டில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவில் விவரம் தெரிந்தவர்கள். திமுகவின் முக்கிய பிரதிநிதிகள் மீது காவல்துறை சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது, குறிப்பாக சமீபத்தில் தூத்துக்குடியில் தாவேக அரசை குறித்து விமர்சித்த முன்னாள் அமைச்சரும் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையிலும், அதனைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டையன் முதலமைச்சருக்கு எதிராக பேசிய விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையிலும், திமுக முகாமில் இருந்து இதுவரை எந்தவிதமான கடுமையான எதிர்ப்புகளையோ அல்லது ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலோ பெரிய அளவிலான போராட்டமோ தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்யும் களப்பணிகளோ எதுவும் களத்தில் இதுவரை காணவில்லை என்பதாக புலம்பி வருகிறார்கள் திமுகவில் விவரம் தெரிந்தவர்கள். வெறும் அறைக்குள் அமர்ந்துவிட்டு அறிக்கைகளை விட்டுவிட்டால் மட்டும் போதுமா என்பதான கேள்விகளையும் கடுமையாய் எழுப்பி வருகிறார்கள் திமுகவுக்கு எதிராக. சொந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்படும் பொழுதும் அல்லது வலுவான எதிர்ப்பையும் கடுமையான ஆளும் அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்து சொல்லும் பொழுது பக்கபலமாய் இருக்க வேண்டிய, தாங்கி பிடிக்க வேண்டிய தலைமை தற்போது கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என்பதான கேள்விகளையும் அடுக்கடுக்காக வைக்கிறார்கள். இதனால் திமுகவின் பல தொண்டர்கள் அதிருப்தியின் உச்சத்தில் நின்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் வெறும் கண்டனை அறிக்கைகளை மட்டும் தந்துவிட்டு நேரடியாக களத்தில் இறங்காமலும் தோழமை கட்சிகளின் ஆதரவையும் திரட்டாமலும் இருப்பது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பெரும் பதட்டத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. சமீபத்தில் நாகர்கோவில் நடந்த லாக்அப் டெத் மரண விவகாரம் மற்றும் கும்மிடிப்பூண்டி அருகே நிகழ்ந்த சிறுமியின் கொடூர கொலை சம்பவம் போன்ற மக்கள் விரோத போக்கு சம்பவங்களும் ஆளும் அரசின் அவல நிலைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஏராளமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை திமுக சார்பில் நடத்தப்படும் போராட்டங்களில் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தில் தலைவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதும், முக்கிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பல போராட்ட களங்களுக்கு முன்வராமல் தயங்கி நிற்பதும், ஏன் என்று கூட தலைமை கேட்காமல் இருப்பது மிக கவலையும் வருத்தமும் அளிப்பதாக கட்சிக்காக உழைக்கும் தொண்டர்கள் வேதனையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். திமுகவின் தலைவரான மு.க. ஸ்டாலினும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக விளங்கும் உதயநிதி ஸ்டாலினும் சமீப நாட்களாவே சைலண்ட் மூடில் இருப்பது ஏன் என்பதான கேள்விகளையும் எழுப்பி வரும் பலரும் களப்போராட்டங்களில் தீவிர காட்டாமல் மௌனம் காப்பதன் வாயிலாக தங்கள் அரசியல் நகர்வுகளை சமாதானப்படுத்திக் கொண்டு சத்தமில்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை வெளிப்படையாக தலைமை தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். சமீப நாட்களாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எதிராக, ஆளும் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தில் திமுக பல விஷயங்களை வெளிக்கொணரும் போது பெரிய அளவிலான ஆதரவு தலைமையிடங்களிலிருந்து இல்லாமல் இருப்பதனால் இதுபோன்ற பணிகளை தொடரலாமா அல்லது நாமும் சைலண்ட் மூடிலே இருக்கலாமா என்பதான நிலைகளில் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் தொடங்கி கடைநிலை தொண்டர்கள் வரை கழக உடன்பிறப்புகள் மௌனம் காக்க முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கட்சியின் களப்பணியில் தலைமைக்கு சில விவரங்களை தெரியப்படுத்திய போதும் விவரங்கள் உரியவர்களிடம் முறையாக சென்றடைப்படுகிறதா என்ற சந்தேகமும் எழுவதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கொன்று இங்கொன்றுமாக நடைபெறுகிற சில விஷயங்களில் மட்டும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவருமான கனிமொழி மற்றும் அறிக்கை அளவில் சில விஷயங்களை சொல்வது ஆறுதல் அளித்தாலும், கழக உடன்பிறப்புகளை களப்பணியில் நின்று பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையில் பல பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பக்கபலமாய் இருக்க வேண்டிய திமுகவின் தலைமை தற்போது மௌனமாக சைலண்ட் மூடில் இருப்பது ஏன் என்ற கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். சைலண்ட் மூடுகளுக்கான விளக்கங்களை சொல்ல தலைமை முற்படுமா? ஆவலுடன் பணியாற்ற காத்திருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கு உத்வேகம் அளிப்பதற்கு துணை நிற்குமா என்ற கேள்விகளுக்கு அறிவாலயத்திலிருந்து அடுத்தபடியாக அரங்கேற போகும் அதிரடி உத்தரவுகளை பொறுத்துத்தான் அமைய இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.